எனக்கும் காவல்துறை ஆய்வாளர்கள் நிறைய பேர் நண்பர்கள் உண்டு. ஒரு நாள் இல்லைங்க, அரை நாள் லீவு கிடைக்கிறது அவங்களுக்கு கஷ்டம். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முழுக்க முழுக்க காவல்துறை அரசியல் ஆதாயத்துக்காகவும் அல்பத்தனமான சாலையில் செக்யூரிட்டிக்காகவும் மேலதிகாரி கீழதிகாரி நான் எப்படி அவுல் ஐ ஃபேஸ் த சீஃப் மினிஸ்டர்னு கேட்பாங்க. நீ பண்ணுவேன், உன் ஜூரிஸ்டிக்ஷனில் தப்பு நடந்தால் நான் எப்படியா முதலமைச்சர் எப்படியா மூஞ்ச பார்த்து பேச முடியும்? அவங்க கேட்குற கேள்விகளாம் நிற்க முடியாது, நீயா போய் நிற்பேன்னுவாங்க. அந்த பயம் சுத்தமாக போச்சு. ஒருத்தர் போயிட்டு என்ன இங்கே நிற்கிறீங்க, கையில் என்ன இன்னும் இங்கே பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா வேலை அப்படின்னு யாருன்னா கேட்டால் பாட்டில் வச்சுட்டு இது குத்திட்டு போகிறான். செங்கல்பட்டில் இது நடந்துச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி. வாத்தியார் இதுலேயே இவன் தெத்தின் போய் அடிக்கிறான், சேரை போட்டு உடைக்கிறான். நிறைய பசங்க இன்னைக்கு செல்ஃபோன்னால சைக்காலஜிக்கலாக பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்மோடு இன்றைக்கு மீண்டும் இணைகிறார் அன்பு வணக்கத்தின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு கோடீஸ்வரன் அவர்கள். ஆனால் வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எப்படி இருக்கீங்க? காலையில் பேப்பர் படித்தப்போ கொஞ்சம் மனசு சங்கடமாக ஆகுது. நிறைய செய்திகள், வரக்கூடிய செய்திகள்லாம் படிக்கும்போது பார்த்தா ஒரு மாதிரி மனச்சோர்வு வருது. அதான் அதில் இருந்து தான் துவங்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்மளும் கூட பார்த்துருப்போம். மிக குறிப்பாக அமுதன் அப்படிங்கிற ஒரு 19 வயசு பையன். அவர் வந்து பார்த்திங்கன்னா 3rd இயர் ஸ்டூடெண்ட்டு. மண்டே தான் நடந்திருக்குது இந்த சம்பவம். ஆகஸ்ட் 10 நடந்திருக்குது. இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க செட்டிப்பாளையத்தில். என்ன அப்படின்னா, கல்லூரிக்குள்ளே இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் சில நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு அவர் 2 பேருக்குள்ளே கைகலப்பாகி அந்த தம்பியை அடிச்சே கொலை பண்ணியிருக்கிறாங்க கல்லூரிக்கு பின்னாடி அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிஞ்சது. விசாரிச்சிங்களா? உங்களுக்கு கடை தகவல்கள் என்ன? எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை? முதல்ல காலையில் ஒரு வழக்கறிஞர் நண்பர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பதிவு ஒன்று வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தாரு. அதுக்கப்புறம் சேனல்லாம் இன்னும் அது நியூஸ் இன்னும் பெருசாக வரலை. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் போட்டிருக்காங்க. பட் கோயம்புத்தூரில் எல்லாருக்குமே நேற்று தெரிஞ்சிருக்கு இந்த விஷயம். மாதிரி காலேஜ் கேம்பஸில், இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸில் போதைப் பொருள் வந்து சுற்றுது. இப்போது அதில் ஏற்பட்ட தகராறில் இந்த பையன் வந்து இதை பற்றி வெளியில் சொல்கிறான் போல். அப்போ ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட்டு நிர்வாகத்துக்கெல்லாம் அது போகுது. அவங்க கூப்பிட்டு விசாரித்து என்ன பண்ணுறாங்க, கண்டிக்கிறாங்க. 2 தரப்பையும் கண்டித்து இவனை ஹாஸ்டல் விட்டு வெளியில் அனுப்பிச்சாங்களா, இல்லை ஹாஸ்டல் உள்ளே இவன் இருந்தானா, அதெல்லாம் இன்னும் முழு விசாரணை வெளியில் வரல. சம்மந்தப்பட்ட அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 பசங்க, அதுக்கப்புறம் பின்னாடி நிறைய பசங்க போய் காலேஜ் அது கேம்பஸ்க்கு பின்னாடி ஒரு இடத்துல உட்கார வச்சு அவனை போட்டு கட்டை, பைப்பு, கையில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டு ஒரு கேங்காக சேர்ந்து கும்பலாக சேர்ந்து அவனை அடிச்சே கிட்டத்தட்ட அவன் அப்பயே கொலாப்ஸ் ஆகிருக்கான். அவன் எதுக்கு அடித்து கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணுறான்? அவன் வந்து வெளியில் வெளியில் இவன் தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கிற மாதிரி அந்த இறந்தவரோட மகனோட அப்பா வந்து சந்தேகப்படுறாரு. என் பையன் வந்து இதை பற்றியெல்லாம் பேசினதுனால இது கல்லூரி நிர்வாகமோ இல்லை இங்கே இருக்கவங்க யாருமே சம்மந்தப்பட்டவங்க இதை எடுக்கலை அப்படின்றதுனால இது நடந்திருக்குன்னு. இது என்னன்னா ரொம்ப வருத்தமான விஷயம். காலையில் வேறு ஒரு தொலைக்காட்சியில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு காட்சி பார்த்தேன். அந்த பையனோட அம்மா அழுவுறதை வந்து பார்க்க முடியல. அதாவது என் பிள்ளை இனிமேல் நான் பார்க்க முடியாது, என் பிள்ளைய அடிச்சே கொண்டுட்டானுங்களே, இவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, ஒருத்தர் கேட்கலையே நாதி, ஒருத்தர் கூட என் பிள்ளைய காப்பாற்றலையே, என்ன இது, என்ன விதமான ஊர் இது, என்ன இது, படிக்கிறதுக்கு தானே அவங்க அப்பா சொல்கிறார், என் பிள்ளைய படிக்க தானே அமிச்சேன், நான் செத்து போகிறதுக்கு அமிச்சேன் அப்படின்றாங்க. அப்போ எனக்கு உண்மையிலே இந்த கல்லூரிகளெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க, கெமிஸ்ட்ரி சொல்லித்தரேன், ஃபிசிக்ஸ் சொல்லித்தரேன், பயோ கெமிஸ்ட்ரி, மண்ணாங்கட்டி, லேபு, அது இதுன்றீங்க. உங்களோட ஒரு மாணவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்குன்னா நீங்களாம் என்ன கவுன்சிலர் வச்சுருக்கீங்களா? உங்களோட பிடி மாஸ்டருங்கெல்லாம் எங்கே? ஃபிசிக்கல் டைரக்டரே கிடையாது. நிறைய இடத்துல என்ன கேட்டால் இனிமேல்ட்டெல்லாம் வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயுமே வந்து இப்போ இது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நான் நிறைய நேரத்தில் ஒரு பதிவு நம்ம அருள் அவர்களே நம்ம பேசியிருப்போம். காவல்துறையுடைய நேரம் வந்து விரயமாகுது, காவல்துறையினுடைய அந்த கண்ணியம் வந்து தேவையில்லாமல் மற்ற விஷயத்துக்கு செலவிடப்படுதுன்றதை நான் பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கும் காவல்துறை ஆய்வாளர்கள் நிறைய பேர் நண்பர்கள் உண்டு. ஒரு நாள் இல்லைங்க, அரை நாள் லீவு கிடைக்கிறது அவங்களுக்கு கஷ்டம். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முழுக்க முழுக்க காவல்துறை அரசியல் ஆதாயத்துக்காகவும் அல்பத்தனமான சாலையில் செக்யூரிட்டிக்காகவும் விவிஐபி பந்தோபஸ்துக்காகவும் முக்கிய நிகழ்ச்சிக்கு பந்தோபஸ்துக்காகவும் அலக்கழிக்கிறது ஒரு முக்கியமான காரணம். போட்டோம் இந்த விவிஐபி எல்லாம் வந்து பத்திரமாக தான் இருக்கிறாங்க, யாருக்கும் ஒன்றும், நான் இன்க்ளூடிங் முதலமைச்சரோட கான்வாயும் சேர்த்து சொல்கிறேன். நீட்டுக்கு கான்வாய் வச்சுக்கின்னு அவ்வளோ போலீஸை போட்டுக்கணும், ராஜ்பவனில் கவர்னருக்கு அவ்வளோ போலீஸு, ஹைகோர்ட்டாச்சும் பரவாயில்ல, ஜட்ஜிங் இருக்கிற இடத்துல அவ்வளோ போலீஸ் கிடையாது. இப்போ சிஆர்பிஎஃப்க்கு கொடுத்துட்டாங்க. அதனால் மாநில காவல்துறையினுடைய வேலை வந்து அங்கே சுலபமாக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரைலாம். பட் மிச்ச நேரத்தில் வந்தால் இந்த அமைச்சருக்கு ஓஏ, அமைச்சருக்கு பிஏ, அதை தாண்டி அமைச்சருக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு, ஒரு வண்டி என்ன,
என்ன இப்போ கட்சியில் இப்போ இப்படி ஒரு விஷயம், அதாவதுங்க தமிழ்நாட்டு பார்டருக்குள்ளே கஞ்சா வந்து திரும்பி திரும்பி வருது அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு வைக்கப்படணும்? இப்போ ஒரு சிலர் திமுக ஆட்சியில் நடக்கலையா, அதிமுக ஆட்சியில் நடக்கலையான்னு கேவலமாக முட்டு கொடுக்கணும்னு பேசுகிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இது பிரச்சனை வந்து திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ கிடையாது. இது நம்ம கலாச்சாரத்தில் ஒரு 15 வருஷமாக ஊறுது. தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை இது அடுத்த தலைமுறையோட பிரச்சனை. வாழ வேண்டிய ஒரு பையன் 19 வயசு பையன் இறந்து போயிட்டான்னா, இதை பார்த்து உங்களுக்கு மனசு வருத்தம் வரல, இதை பார்த்து இது கடைசியாக இருக்கணும்னு உங்களுக்குலாம் தோணலைன்னா, நீங்களாம் வந்து பரிணாம வளர்ச்சியே வரலன்ற அந்த இடத்துக்கு போயிடலாம். நான் என்ன நடந்தாலும் நான் முட்டு கொடுப்பேன். அப்போது காவல்துறையினுடைய ஃபோக்கஸ், அதாவது ஒரு நாளுக்கு முன்னாடி 1 கோடி மாணவர்கள் வந்து உறுதி எடுக்கிறாங்க, நாங்கள் வந்து போதைப் பொருள்லாம் முதலமைச்சர் தலைமையில் தொடமாட்டோம் கொல்ல மாட்டோம்னு சார் விஜய் சார்லாம் பேசுகிறாங்க. எல்லாம் ரைட்டு. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் சார் பேசினார், அதுக்கு முன்னாடி எடப்பாடி சார் பேசினார். எல்லாம் அதிமுக ஐடிவிங்கில் சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு தான் இருக்குமே, எல்லாம் இருக்குது. ரிசல்ட் என்ன? யார் ஆள்றீங்கன்றது முக்கியம் கிடையாது, யார் இதுக்கு தீர்வு கொடுக்க போகிறீங்க? சும்மா எப்போ பார்த்தாலும் உங்கள் ஆட்சியில் நினைக்கலையா, உங்கள் ஆட்சியில் நினைக்கலையா, இதே தான் வேலையா? வந்து கிட்டத்தட்ட 100 நாள் ஆக போகுதுல்ல. என்ன ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கா? அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ட்ரக்ஸு சம்மந்தமான விஷயத்தில் பெண்கள் பாதுகாப்பு பார்த்துட்டோம், 2-3 கேஸு, லாக்அப் டெத்து 3 டெத் ஆகி போச்சு. இதோ இப்போ இந்த 100 நாளில், அதாவதுங்க அம்மையார் ஜெயலலிதா வழியில் ஆட்சின்னு பெருமை பேசுகிறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கேஷுவலாக இன்ட்ராக்ட் பண்ணும்போது தப்பாயிடுச்சுன்னா அந்த அம்மாவை பார்க்க முடியாதுங்க. மேலதிகாரி கீழ் அதிகாரி நான் எப்படி அவுல் ஐ ஃபேஸ் த சீஃப் மினிஸ்டர்னு கேட்பாங்க. நீ பண்ணுவேன், உன் ஜூரிஸ்டிக்ஷனில் தப்பு நடந்தால் நான் எப்படியா முதலமைச்சர் எப்படியா மூஞ்ச பார்த்து பேச முடியும்? அவங்க கேட்குற கேள்விகளாம் நிற்க முடியாது, நீயா போய் நிற்பேன்னுவாங்க. அந்த பயம் சுத்தமாக போச்சு. இது முக்கிய காரணம். கடந்த பீரியடில் ஸ்டாலின் சார் ஒரு சில காவல்துறை அதிகாரி தூக்கி தலையில் வச்சுக்கினது தான் காரணம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் சார் இருக்கார். அவர் வந்து கரப்ஷனை கம்மி பண்ணுறதுக்கும் லஞ்சத்தை போலீஸ் ஃபோர்ஸில் கம்மி பண்ணுறதுக்கும் வேலை பார்க்குறாரு. அதெல்லாம் வேலை பார்க்க மதுக்கடைகளெல்லாம் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. பட் இன்னொரு சைடு வந்து இந்த ட்ரக்ஸை ஒழிக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற ப்ரெஷரு, ஒர்க்கு ப்ரெஷரு, கோர்ட்டு கேஸு, இருக்கிற எக்ஸிஸ்டிங் கேஸை விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கும் நேரம் பத்தல, லீவ் இல்லை. ஒரு மாதிரி ஓன் அவுட் ஆகிருக்கு. போலீஸ் வந்து ஒரு மாதிரி என்ன பண்ணுறதே தெரியாமல் சிக்கி இருக்கிறாங்க. இன்னொன்று, ட்ரெயினில் வரவன் கண்ட மீனுக்கு எடுத்துகிட்டு வரான். ஆந்திராலேருந்து வராங்க, கேரளாலேருந்து வராங்க, வட இந்தியாவில் எங்கெங்கேருந்தோ ட்ரெயினில் ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. எவன் என்ன பொட்டலத்தை சொரின்னு வரான்னு தெரியல. இது ஊருக்குள்ளே வருது. இது உங்கள் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட். இதை வந்து ஃபஸ்ட்டு அந்த மாணவன் அமுதம் இறந்ததுக்கு நம்ம எல்லாமே பத்திரிகைக்காரர்கள் உட்பட இது வந்து நம்ம சமுதாயத்தை பார்க்க தவறுனதுனால வர பிரச்சனை. இப்போது யாருன்னா ஒருத்தர் போயிட்டு என்ன இங்கே நிற்கிறீங்க, கையில் என்ன இங்கே பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா வேலை அப்படின்னு யாருன்னா கேட்டால் பாட்டில் வச்சுட்டு எடுத்து குத்திட்டு போகிறான். செங்கல்பட்டில் இது நடந்துச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி ஊர் பெரியவங்களோ இல்லை 4 பேர் ஒரு பசங்க எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்கன்னா இன்னும் எதுவும் கேட்க முடியாது. நீ கேட்டிங்கன்னா அவன் எந்த போதையில் இருக்கிறானே தெரில, அவன் வந்து வயசு வித்தியாசமாக அடிப்பான், தூக்கி போட்டு மிதிக்கிறான். விசில் ப்ளோயருக்கு இன்றைக்கி ப்ரொடெக்ஷன் கிடையாது. விசில் ப்ளோயர்னால் என்ன? சார் இந்த ஏரியாவில் கஞ்சா வைக்கிறான் சார் இந்த ஏரியாவில் தப்பான தொழில் நடக்குது சார் இந்த ஏரியாவில் திட்டு சார் ஓட்டுறான் சார் சொல்கிறான் இல்லையா? இவன் தான் ஹீரோ. உங்களுக்கு எவன் ஹீரோனே தெரியலையே. ரீல்ஸ் போடுறவனெல்லாம் ஹீரோ, படத்தில் வரவனெல்லாம் ஹீரோன்னு நினைக்கிறீங்களே. சமுதாயத்தை பாதுகாக்கிற அந்த ஹீரோக்களுக்கு பாதுகாப்பு இல்லையே. சசி பெருமாள் செத்தே போனார் மதுவை எதிர்த்து போராட்டம் பண்ணி. சரி, இப்போ மது வந்து உங்கள் கொள்கை, அரசு வந்து என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விற்பன்றது. எதனா ஒன்றுத்தை குறைச்சி காட்டுங்களேன். சரி, இந்த பழக்கம் இருக்கிறவனுங்க இவ்வளோ பெரிய திருட்டு பசங்களாக இருப்பானுங்க. உனக்கு நீ பண்ணுறதே தப்பு, அதை மறைமுகமாக 4 பேர் ஊருக்கு ஒதுக்கு போகிறவங்க பண்ணிட்டு அப்படியே சுடுகாட்டில் பிடிச்சிட்டு நீ ஓடி போயிடறனா ரைட்டு. ஆனால் உனக்கு எவ்வளோ ஏற்றம் இருந்தால் 10 பேர் சேர்ந்து ஒரு சக மாணவனை போட்டு அடித்து கொண்டு இருப்பீங்க. மிருகமாக நீங்களாம் மனுஷனா? பாருங்கள், அமைதியாக இருக்குது. அப்பாவை காணோம், மாமனாரை காணோம், அதை கேளு இதை கேளு. நான் அப்படி தான் பேசுவேன். சட்டமன்றம் நடந்துன்னு இருக்குது, அது அங்கே அந்த லட்சத்தில் இருக்குது. இது நடக்கும்போது இன்றைக்கி இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கு. இப்போது இதெல்லாம் வந்து காலையிலே பார்த்து ரியாக்ட் ஆகும். கேட்டால் வந்து நாங்கள் அத்தை பண்ணுறோம், நாங்கள் இத்தை முடிச்சிட்டோம், இத்தை ஒழிச்சிட்டோம், எங்கள் ஆட்சியில் சிறப்பாயிடுச்சு. தற்பெருமை வேண்டாம். நான் வந்து முதலமைச்சர் வந்து எதுவுமே நல்லது செய்யலை இந்த 90 நாளில் நான் சொல்லவே இல்லை. கரும்பு விவசாயிக்கு 4000 ரூபா கொடுத்துருக்காரு, உண்மையிலே நல்ல விஷயம். ஆடு மாடு திட்டத்தில் வந்து கிராமத்தில் இருக்கிற பெண்கள், இளம் பெண்கள், அதை கணவனை இழந்தவர்கள், அது மாதிரி தேடி அந்த திட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு ஆடு மாடு கொடுக்க போகிறாங்க. உள்ளபடியே சந்தோஷம், யாரும் இல்லைன்னு சொல்லலை.
விவசாயிகளோட பிரச்சனைகள் இப்போ சொன்னால் கொஞ்சம் லைட்டாக புரிய ஆரம்பிக்குது இப்போ தான் அவங்களுக்கு. அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி இவ்வளோ மோசமாக வச்சுக்கிட்டு என்ன இது? இந்நேரத்துக்கு வந்து இப்போ எவ்வளோ மோசமாக இருக்குது. இப்போ இது யாருக்கு வேணால் நடக்கும். நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க யாருன்னா போயிட்டு நடக்கும், காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ இல்லை வந்துட்டு போயிட்டு இன்னொரு வீடியோ பார்த்தேன் முந்தானத்து. ஒரு மாணவன் இன்னொரு சக மாணவனை வாத்தியார் எதிரிலேயே போட்டு எட்டி உதைக்கிறான், இடுப்பில் உதைக்கிறான். ஏதோ பழைய பரம்பரை பார்க்க மாதிரி கத்தி ஒன்று கையில் இருந்தால் குத்தி வெட்டிடுவான் பொழுது. டீச்சர் டேன்றாங்க. மாஸ்டரு எனக்கு என்னென்ன தெரில. அப்படின்னா சார் மாஸ்டருங்களுக்கெல்லாம் பயம் தெரியல. உங்கள் கையை கட்டினது சமுதாயத்தோட தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஒன்று வச்சிருக்கணும் அந்த பையனை. திருப்பி அடிக்கிறானுங்கண்ணா. அதுதான் பசங்க சாரையே அடிக்கிறானுங்க. ஃபஸ்ட்டு தப்பு. கொம்பு எடுத்து அடிக்கக்கூடாது, கொம்பு எடுத்து வெளுக்கக்கூடாது. அதாவது ஒரு விஷயந்தான், மாணவன்கிட்ட ஒப்படைக்கும் போது இதை பாருங்க, கண்ணை விட்டுருங்க, உயிரை விட்டுருங்க, மற்றபடி நீங்கள் வெளுத்துக்க. ஏன்னா என் புள்ள வண்டியில் உன்னோட மாணவன் நாளைக்கு அவன் போய் வெளியில் பொறுக்கித்தனம் பண்ணான்னா உனக்கும் தான் அசிங்கம். நான் வந்து என் பிள்ளைக்காக நான் வக்காலத்தோம் இல்லை, குறைந்தபட்சம் ஒரு சில பேரண்ட்ஸ் ஆச்சு ஒரு டிக்ளரேஷன் கொடுங்க. என் பையனை அடிக்கலாம், என் பையனை அடிக்கக்கூடாது. ஒரு ஃபார்ம் எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு ஆப்பில் வந்து ஒரு விஷயம் டவுன்லோட் பண்ணோம், இல்லை ஒரு பில்லு கட்டினாலுமே கண்டிஷன்ஸ் அப்ளை, மண்ணாங்கட்டி அப்ளைலாம் வருது. அந்த மாதிரி ஸ்கூலில் ஒரு டிக்ளரேஷன் வாங்க. என் பையனை வந்து நான் வந்து அடிக்கலாமா, அடித்து திருத்தலாமா, இல்லை இவங்க சொல்லுவாங்க குணமாக பேசணும். எங்கேருந்து குணமாக பேசுறது? விட்டா லெஃப்ட்டில் ஒன்று விடுவான் பொழுது வாத்தியார். இவங்ககிட்ட எங்கேருந்து குணமாக பேசுறது? 5 வளையாதது 50 வளையாது. ஸ்கூலில் பழைய காலத்தில் வந்து நமக்கு வாத்தியாரை பார்த்தா ஒரு பயம் இருந்தது. அவங்க மீது நமக்கு காதல் அன்பு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு பயம் இருந்தது. வாத்தியார் இதுலேயே இவன் தெத்தின் போய் அடிக்கிறான், சேரை போட்டு உடைக்கிறான். நிறைய பசங்க இன்றைக்கி செல்ஃபோன்னால் சைக்காலஜிக்கலாக பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. கலாச்சார ரீதியாக பிரச்சனை வருது, ஃபோன்னால் பிரச்சனை வருது, போதனால் பிரச்சனை வருது. நான் என்ன கேட்குறேன், இளைய சமுதாயத்தை திருத்தத்துக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? என்ன ஆய்வு? மான்டங் சிங் அலுவாலியில் வச்சு ஒரு கமிட்டி போடுங்க, ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு. இப்போ அவர் வந்து அப்படியே ஆற்றி எல்லாத்தையும் சரி பண்ணுற சிங்கப்பூர் ஆக்கி விட்டுருவாரு. நான் சொல்கிறேன், இளம் தலைமுறை பெரிய பிரச்சனை இருக்கிறாங்க. நிறைய பேர் விஜய் சாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. தயவு செய்து இதில் கவனம் செலுத்து. இந்த அரசியல்லாம் பேசிக்கிட்டு பாதி பேருக்கு தமிழும் தெரில, கணக்கும் தெரில. இதையாச்சும் சரியாக பண்ணி கொடு, புண்ணியமாக போகும். வாத்தியாருங்களை கூப்பிட்டு வாத்தியாருங்க கிட்ட ஃபஸ்ட்டு பேசுங்க. உங்கள் ஸ்கூலில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, மாணவர்களை எப்படி சரி பண்ணுறது, எப்படி ஒழுக்கம் கொண்டு வரது, எப்படி ஒழுங்குமுறை. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இந்த பிடி வாத்தியாரெல்லாம் குறைக்கிறாங்க. இது மாதிரி விஷயம் கணக்கு யார் வேணா சொல்லிக் கொடுக்கலாம், ஹிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்கலாம், இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கலாம். ஒழுக்கம் யார் சொல்லிக் கொடுப்பா? அதை சொல்லிக் கொடுக்குறது யாருன்னா ஒருத்தர் இருக்கணும்ல. மாரல் சயின்ஸ் டீச்சர் கிடையாது, டிராயிங் மாஸ்டர் கிடையாது, டான்ஸ் மாஸ்டர் இப்போ ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு. டான்ஸ் பண்ணி வைப்பு பண்ணி நாசமாக போச்சு தமிழ் சமுதாயம். அதான் மாணவன் ஒவ்வொருத்தனும் சிங்கிள்ஸ் நிற்கிறான். இப்படி அவனெல்லாம் என்ன பண்ணோம், கூப்பிட்டு தலையிலே கொட்டி பாக்ஸிங் கோச்சு ஒருத்தர் போட்டு டெய்லி நீ இன்னும் சண்டைக்காரன் தானே மவனை இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட குண்டாகிறவனை ஒருத்தர் போட்டு குமுறணும். நான்லாம் இருந்தேன்னா என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி இந்த கை பதஷ்டமாக சுத்தம் ஒரு சிலதெல்லாம். நான் யார் தெரியுமா இப்படின்னு ஒரு பையன் ஒரு ரீல் ஒன்று வச்சு, ஏறனா ஜெயிலு இறங்கினா பெயிலு போ சார் அப்படின்றான். அப்படின்னா அவனை என்ன பண்ணோம், கூப்பிட்டு ஒரு பாக்ஸிங் பேக் ஒன்று கொடுத்துட்டு டெய்லி போட்டு உனக்கு கேமரா ஒன்று செட் பண்ணிட்டு நீ 1/2 மணி நேரம் பஞ்சு பண்ணோம் சோறு இல்லைன்னா தண்ணியே கிடையாது, குத்தினே கிடையாது. உனக்கு அதாவது குத்தி உன் கையே வலிக்கணும். படிக்க அமிச்சா அங்கே போய் இப்போ சேட்டை இதை கேட்க. அதாவது வாத்தியார்கள் கை கட்டப்பட்டுருக்கு. நான் திரும்ப சொல்கிறேன், வாத்தியார்களோட கையை தயவு செய்து அவுத்து விடுங்க. அதுக்கு எதனா ஒரு விஷயம் கொண்டு வாங்க சார். பாருங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கும். சம்டைம்ஸு நம்மளே இப்போ குழந்தைய நம்ம வீட்டில் ஏதோ கோவத்தில் தள்ளி விடுறோம், போய் படாத இடத்துல பட்டு தலையில் பட்டு கூட அப்பா தள்ளி அம்மா தள்ளி கூட ஆகலாம், இல்லை வாத்தியார் அடிச்சு கூட ஆகலாம். நோக்கம் ஆக்சிடென்டலாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர். இல்லை வெறித்தனமாக போட்டு அடிக்கிறான் கொள்கிறான் அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியாது. பட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கே இது. யாருமே கேட்கக்கூடாது. ஃபோனை கொடுக்கலன்னா பாட்டி அடிக்க போகிறான், அம்மாவை திட்டுறான், ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட என்ன பேசுகிறானே தெரியல. எங்கே சட்டம், எங்கே திட்டம்? உக்காந்து தீர்மானம் அப்படியே நீட்டை அறுத்து தள்ளுவீங்க நீங்கள். நீட்டு எதிர்ப்பு. நான் என்ன சொல்கிறேன், நீட்டெல்லாம் நீங்களாம் எதிர்க்க வேணாம், போடவும் வேணாம், அது பாட்டுன்னு நடக்கட்டும். நீங்களாம் எல்லாம் தோற்று போயிட்டீங்க நீட்டு விஷயத்தில். ஃபஸ்ட்டு அதை ஒத்துக்குருவோம். அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறைக்கு வேறு எதனா சட்டம் கிட்டம் கொண்டு வாங்க. சும்மா டெய்லி தீர்மானம் போட்டாதுன்னா இப்போ ஊருக்கா மாதிரி வச்சு சாப்பிட்றதா சாப்பாட்டில்? அதுக்கு என்ன வடிவு, அதுக்கு என்ன பலம், அதுக்கு என்ன சட்டத்தின்படி அதுக்கு என்ன திட்டம் இருக்குதா? அது என்ன எப்படி அமல்படுத்துறது? ஒன்றுமே கிடையாது. சும்மா நாம்கே வாஸ்து உட்காந்து டெய்லி நானும் பார்க்குறேன் 3-4 நாளாக யார் பயங்கரமாக வைப் பண்ணுறது, யார் கலாய்க்கிறது, இப்படியே போயிடுது இந்த சைட்லேருந்து. இப்போ இதெல்லாம் பேப்பர்லாம் பார்க்கும்போது நீங்கள் பேப்பர்லாம் படிக்கிறது. இன்னொன்று, சின்ன வயசு பையன் ஷாக் அடித்து எலக்ட்ராக்யூஷனில் இறந்து போயிருக்கான் ஒரு குழந்தை. இப்போது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணுறீங்களாச்சும் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் கொஞ்சம் பேர் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் மாசு
முதலமைச்சர் சொன்னால் பேசினா இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் ஐயா பேரவையில் பதிலெலாம் சொல்ல வேணாம், ஓபிஎஸ்க்கோ இபிஎஸ்க்கோ அட்லீஸ்ட்டு எதனா இந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை தமிழக வெற்றி கழகத்தில் போதை ஒழிப்புன்னு ஒரு இயக்கத்தை உருவாக்குங்க. பசுமை தாயகம்னு அன்புமணி அது பாட்டாளி மக்கள் கட்சியில் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அதிமுகவில் இளைஞர் பாசறை, இளம்பெண் பாசறை, இளைஞர் பாசறைன்னு கொண்டு வந்தாங்க. அந்த காலத்தில் திமுகவில் வந்து இளைஞர் அணியில் வந்து நல்ல தமிழ் பேச்சு வளர்க்கணும், தமிழ் பட்டிமன்றத்துக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணாங்க. அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணுங்களேன். தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர்னு சொல்கிறாருல முதலமைச்சர். என்னத்தான் சொல்கிறது? தமிழ்னா கெத்துன்னு சொல்கிறதுக்கு ஒரு சட்டமன்றமா? அது என்ன பட்டிமன்றமா இல்லை பாராட்டு மன்றமா இல்லை அது சட்டமன்றமா? நம்ம இஷ்யூஸை பேசணும். நேற்று ஒரு மைக்கை இப்படி தள்ளி விடுறாரு ஒரு அமைச்சர். என்ன இப்போ சொல்லிட்டாங்க, நல்லா பேச சொன்னாங்க, என்ன கூட தான் சொல்கிறாங்க, எவ்வளோ பேர் சொல்லின்னு இருக்கிறாங்க. இப்படி இதில் பேசினது தப்பு, அதில் பேசினா கேலி பண்ணுறீங்களா, கிண்டல் பண்ணுறீங்க? யார் கேலி பண்ணி கேட்குறாங்க? ஒரு அமைச்சர் எப்படி கேலி கிண்டல் பண்ண முடியும்? நீங்கள் தான் அவ்வளோ பாதுகாப்போட பொக்கிஷமாக இருக்கிறீங்களே. நீங்கள் தான், அதாவது அமைச்சரை எதிர்த்து பேசிட்டாங்க, நடிகரை எதிர்த்து பேசிட்டாங்கன்னா கைது வரலும் போகிறீங்க. மற்றவங்களெல்லாம் தான் இந்த கொலை பண்ணி சம்பவம் நடந்துருக்குது. என்ன உங்கள் இன்டெலிஜென்ஸ் எங்கே போச்சு? வேர் இஸ் யுவர் லோக்கல் இன்டெலிஜென்ஸ்? ஒரு மாணவர் கேங்கு ஃபார்மேஷன் ஆகுது, ஒரு கேம்பஸில் இருக்குன்னா லோக்கலில் இது எப்படி வந்துச்சு? எவ்வளோ நாளாக இருக்குது இந்த பிரச்சனை? இந்த கேம்பஸை இதுவரையிலும் எதுவுமே பண்ணலை. இப்போ தான் போயிட்டு இந்த கல்லூரி நிர்வாகம் ஒன்றும் வந்து பதில் சொல்லலைன்ட்டுலாம் அந்த பெற்றோர் அழுகுறத பார்த்தா அது மனசை ஏதோ பண்ணுது. உண்மையிலே யாராக இருந்தாலும் அதை மனசை வந்து ஒரு மாதிரி கொடாயுது, நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்குது. ஒரு பேப்பர் பச்சா எதனா ஒரு சந்தோஷம் இருந்தது. என் தொழில் என் தலையை எடுத்து நான் பச்சை ஆகணும், டெய்லி 8 பேப்பர் 10 பேப்பர் பச்சை ஆகணும். படிக்கும்போது பார்த்தா காலைல டிப்ரெஷன். இது ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தீங்களா எங்கள் அண்ணனை பார்த்தீங்களா, டே என்னப்பா இது? உங்கள் தற்பெருமைக்கு உங்களோட ஒரு ரீல்ஸுக்கு ஒரு அளவு இல்லையா? இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? நீங்கள் என்ன பேசிட்டீங்க? தண்ணி வரல அங்கே காவேரியில், விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது பற்றி புரிதல் இல்லை. தமிழ்தாய் வாழ்த்த 3வது பாட வச்சுட்டான் ஒருத்தன், எங்கேருந்தோ வந்தவங்க சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான். நம்ம தமிழ் மொழி அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டுட்ருக்கீங்க. என் ஊடு இதுன்றதுக்கு நான் எதுக்குங்க தீர்மானம் பண்ணோம்? என் அம்மாவை அம்மான்னு கூப்பிட்றதுக்கு நான் எதுக்கு தீர்மானம் பண்ணோம்? நான் அப்படி தான் பாடுவேன். இப்போ சொன்னார்ல மரியா ஐயா வில்சன், நான் அப்படி தான் பேசுவேன், அது மாதிரி நாங்கள் அப்படி தான் பாடுவோம், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லணும் ஒரு அரசு. அதாவது சட்டமன்றத்தோட நிகழ்வுகளும் இங்கே நடக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு தன்மை போயிட்டு இருக்கு. முதல் கேள்வியே வந்து உங்களுடைய கோபங்களை கொட்டுற மாதிரியான ஒரு விஷயம். கோபத்தை தாண்டிங்க அந்த குடும்பத்துக்கு அனுதாபத்தை தவிர்த்து என்ன. அதே மாதிரி இன்னொரு வக்கீல் ஃப்ரெண்டுக்கிட்டையும் இது பார்த்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு, என்ன ஏதுன்னு கேட்டப்பா, இல்லை ஆமாம் நான் கூட கேள்விப்பட்டேன், நான் அதான் சொன்னேன், உனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருந்தால் பார் அசோசியேஷன் நாங்கள் சொல்லி இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் வழக்கறிஞர்லாம் யாருமே ஆஜராகாமல் பார்த்துக்கோங்க, இவங்கெல்லாம் இருக்க வேண்டிய இடம். நான் இதோட என்னென்னா இந்த மாதிரி ஆட்கள், அதாவது ஒரு விசில் ப்ளோயர், இப்போ ஜகபர் அலி சொல்லிட்டு மண்ணு திருடினவங்களை ஒருத்தர் சொன்னார் சொல்லிட்டு அதிமுக நிர்வாகி ஒருத்தர் கொல்லப்பட்டார். அதே மாதிரி ராயப்பேட்டையில் ஒருத்தர் வந்து இதே மாதிரி போலீஸ்க்கு தகவல் சொன்னார் சொல்லிட்டு அவர் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அப்போது இந்த மாதிரி தகவல் சொல்கிறவங்கள அடித்தா அது வந்து ஒரு விசில் ப்ளோயர் ஆக்ட். அதாவது நாட்டு நலனுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இங்கே போதை விற்கிறாங்க, இங்கே வந்து கஞ்சா இருக்குது, இங்கே வந்துட்டு சாராயம் இருக்குது, அப்படி இல்லை இங்கே வந்து ஒரு தவறான வியாபாரம் நடக்குது அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணும். ஃபஸ்ட்டு மீறி பாதுகாப்பை உறுதி செய்யாமல் அவங்களுக்கு ஏதோ ஒன்று உயிருக்கு ஆபத்தாயிடுச்சுன்னா அவன் தொட்டான் பாருங்க, ஒருத்தனையும் விடக்கூடாது. இது மாதிரி விஷயத்த பேசுகிறவனை பார்த்தா 10 அடி தள்ளி போனோம். ஏன்னா அவன் யோகியன், அவன் வந்து ஏங்க தேச துரோகம், அதாவது பேசுனதை தேச துரோகன்றாங்க இவங்க, பேசுனதே தேச துரோகம்னா அப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க இவங்களாம் யார்? அடுத்த சமுதாயம், அடுத்த இளைஞர் சமுதாயமே நாசம் போகிற அளவுக்கு வியாபாரம் பண்ணுறானே. இப்போ இதை வந்து நீங்களும் கண்டுக்க மாட்டீங்க, காவல்துறையும் வந்து ஒரு அடக்குமுறையும் எதுவும் கேட்காது. வேற யாருன்னா ஒருத்தர் சொன்னால் அவங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ என்ன நடக்குதுங்க? ஆற்று மணல் கொள்ளை அடிக்கிறவன்லேருந்து இதெல்லாம் சொல்கிறவங்களுக்குலாம் ஒரு பாதுகாப்பு இருக்கும். அது மீறி அது இப்போ அறப்போர் இயக்கம் இருக்குது, அவனா லஞ்சம் ஊழலை பற்றி பேசுகிறாங்க. நாளைக்கு அறப்போர் இயக்கத்துக்கு எதனா ஒரு பிரச்சனையாச்சுன்னா யாருன்னா பொறுப்பேற்கணும். சும்மாலாம் அப்படி விட்டு இவங்க ஒரு சைடு சொல்லுவாங்க, இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் பிளாக்மெயில் பண்ணுறாங்க, ஒயிட் மெயில் பண்ணுறாங்க, அது விசாரிங்க, அது உங்கள் பிரச்சனை. உயிருக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா ஒரு சட்டம், இதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒன்று தூக்கே கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த பெண்களை கூட்டு பாலியல் பண்ணுறான் பாருங்க, அதெல்லாம் வந்து மனசாட்சியே இல்லாமல் ஒரு சில நேரத்தில் சட்டத்தை கையில் எடுக்கணும். துபாய் மாதிரி வெஸ்ட்டில் பண்ணுற மாதிரி எடுக்கணும், எடுத்தால் தான் இதெல்லாம் சரியாகும். ஆனால்
நல்லா ஊறி போய் திமிருனா திமிரு. அடுத்த அந்த இளம் தலைமுறைகளுக்கு அந்த வயசில் என்ன பண்ணுறதே தெரியாமல் போயிட்டுருக்குறாங்க. இது எப்போ எப்படி சரி பண்ண போகிறாங்க, இது என்ன சட்டம். இப்போ நாட்டில் தேவை வந்து நான் சொல்கிறேன், நல்ல வாத்தியார்கள், ஃபிசிக்கல் டைரக்டர்ஸு, கோச்சு, கவுன்சிலர்ஸு, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, இந்த மாதிரி இதை மாற்றணும். போதும் இனிமேல் இந்த டான்ஸு, சினிமா கினிமா இதுலேயே ஹீரோவை காட்டி காட்டி வாத்தியாரை பார்த்தாவும் ஹீரோவை நினைக்க மாட்டேன்றான். ஒரு தொழில் சொல்லி கொடுத்த ஒரு அண்ணனை பார்த்தாவும் மரியாதையாக பார்க்க மாட்டேறான். பெத்த அப்பனுக்கு மரியாதை போச்சு, அம்மாவுக்கு மரியாதை போச்சு, எல்லாருக்கும் மரியாதை போச்சு. ஃபோனுக்கு தான் மரியாதை. ஃபோனு தான் போதும். ஐஃபோன் வாங்கி தெரியா இல்லையா, ஆண்ட்ராய்டு வாங்கி தெரியா இல்லையா, சாப்பிட மாட்டேன்றானே 3 நாள் 4 நாள். பா இப்படி இருக்கே, இது சமுதாய பிரச்சனை இல்லையா? கட்டாயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இளைய சமுதாயத்தை திருத்த வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் அதிகமாக எப்படி வந்து குடும்பங்களுக்கு இருக்கோ அதே போல் அரசுக்கும் இருக்குது. உங்களுடைய ஆற்றாமையும் அந்த அறச்சிற்றமும் வந்து கட்டாயமாக மதிப்பளிக்கப்பட வேண்டிய ஒன்றை தான் நான் பார்க்குறேன். அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. பார்க்குறேன் என்ன பண்ணலான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்கன்னா ரொம்ப நன்றி. நன்றி.